கேரளாவில் தன்னுடன் பேருந்தில் பயணித்த ஒருவர் தன்னை தவறான எண்ணத்தில் தொட்டதாக இளம்பெண் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. இந்த சூழலில் வீடியோ வெளியிட்ட பெண் மீது தற்கொலை தூண்டுதல் பிரிவில் காவல்துறையினர் வழக்கு பதிந்திருப்பதாக அறிக்கைகள் கூறுகின்றன. கேரள மாநிலம் கோழிக்காடு கோவிந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த 42 வயதான தீபக் துணிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார். தன்னுடைய வேலை சம்பந்தமாக கடந்த 2026 ஜனவரி 15 கண்ணூர் சென்று பையனூரில் பேருந்து பயணம் ஒன்று மேற்கொண்டுள்ளார். அப்போது பேருந்தில் பயணம் செய்த தீபக் அருகில் இருந்த இளம்பெண்ணை பாலியல் ரீதியாக தொட்டு அநாகரிகமாக நடந்து கொண்டதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. வீடியோ வைரலாகியதை தொடர்ந்து எந்த குற்றமும் அறியாத தீபக் மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்துள்ளார். சமூக வலைதளங்களில் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக சிலர் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள் என்பதற்கு ஒரு மோசமான எடுத்துக்காட்டாக இந்த சம்பவம் மாறியுள்ளது. வைரலாகிய வீடியோவில் அந்த பெண்ணை அவர் இடிக்க வேண்டும் என்பதற்காக சென்று அவருக்கு அருகில் நெருக்கமாக நிற்கின்றாள். பயணத்தின் போது ஒருவரை ஒருவர் இடித்துக் கொள்வது சாதாரண விடயம்தான். ஆனால் அதை வீடியோவாக எடுத்து தவறான முறையில் என்னை தொட்டார் என பெண் பதிவிட்டுள்ளார். தற்போது அந்த நபர் உயிரோடும் இல்லை. தவறே நடந்திருந்தாலும் அதனை சட்ட ரீதியாக கையாள்வதே சாலச் சிறந்ததாகும். மேலும் என்ன வீடியோ பகிரப்பட்டாலும் அதன் உண்மை தன்மை அறியாமல் பகிர்ந்து ஒருவரை தற்கொலை செய்ய வைத்தது அந்த பெண் மட்டுமல்ல, இந்த சமூகமும் அவருடைய இறப்புக்கு ஒரு காரணம்தான். தற்கொலை செய்த தீபகை பற்றி அதே பேருந்தில் பயணம் செய்த மற்றும் ஒரு பெண் கூறியவையும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகின்றது. சோஷியல் மீடியா பாலியல் குற்றவாளி என்று முத்திரை குத்தி கொன்ற தீபகை பற்றி சில மாதங்களுக்கு முன்பு அதே பேருந்தில் அவரை பழக்கம் கொண்ட ஒரு பெண் கூறும் சில விடயங்களை கேட்கும் போது யாருடைய மனமும் உருகிவிடும். தீபக் என்ற மனிதர் யார் என்பதை அவரை வரும் ஒரே நாளில் மட்டுமே அறிந்த அந்த பெண்ணின் வார்த்தைகளில் நமக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. அவர் ஒரு வருடத்திற்கு முன்பு அதே பேருந்தில் பயணம் செய்யும் போது அந்த பெண் தீபக்கை சந்தித்துள்ளார். கடுமையான மாதவிடாய் வலியால் முகம் சோர்ந்து இருந்த அந்த பெண்ணை பார்த்து அருகில் அமர்ந்திருந்த அறிமுகமில்லாத தீபக் கேட்டது, மோளே என்னாச்சு என்பதுதான். அது ஒரு சாதாரண கேள்வி அல்ல. அவளின் வலியை பார்த்து தன் மகளையோ அல்லது தங்கையையோ போல கருதிய ஒரு அப்பாவின் அல்லது அண்ணாவின் அக்கறை அது. அம்மாவை அழைக்கலாமா என்று கேட்டபோது வேண்டாம் என்று சொன்ன அந்த பெண்ணுக்கு தன்னிடமிருந்த பாராசிட்டமோல் மாத்திரையை கொடுத்து அவர் ஆறுதல் கூறினார். வலி மறக்க தேர்வுகள் மற்றும் படிப்பு பற்றி பேசிக்கொண்டு அவளின் கவனத்தை வேறு பக்கம் திருப்ப முயன்றார். தேர்வை நினைத்து பயமாக இருக்கின்றது என்று சொன்னபோது அவர் கூறிய அறிவுரை அந்த பெண்ணுக்கு இன்னும் நினைவில் உள்ளது. எதுக்கு பயம்? இந்த வயசுல கூட நானே போராடி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை அப்படித்தான், அதுக்காக பயந்து இருக்க முடியுமா என்றார். முழு பயணத்திலும் ஒரு அண்ணாவை போல மிகவும் மரியாதையாக நடந்து கொண்டு பாதுகாப்பு உணர்வை கொடுத்து அந்த மனிதரின் முகம்தான் ஒரு வருடம் கழித்தும் அந்த பெண்ணின் நினைவில் இருந்தது. அந்த பெண்ணின் வார்த்தைகள் மூலம் தெளிவாகின்றது, தீபக் ஒரு பாலியல் குற்றவாளி அல்ல, மாறாக பெண்களை மதிக்க தெரிந்த பிறரின் வலியை பார்த்தால் மனமுருகும் ஒரு நல்ல மனிதன் என்பதே. அந்த மனிதனையே சிலரின் ரீச்சுக்காக ஒருவர் கொன்றுள்ளார். தான் செய்யாத தவறுக்காக உலகம் முழுவதும் குற்றம் சாட்டிய போது தன் நிரபராதத்தை நிரூபிக்க காத்திருக்காமல் அவர் மரணத்தை தேர்ந்தெடுத்தது குற்ற உணர்ச்சியால் அல்ல, ஒருபோதும் செய்யாத ஒரு விஷயத்திற்காக பழி சுமத்தப்பட்ட அதிர்ச்சியால் தான். தீபக் இறந்திருக்கவில்லை என்றால் இந்த உண்மை ஒருபோதும் வெளியில் வந்திருக்காது என்பதும் இன்னொரு சோகம். ஒரு ஆண் இறக்கும் வரை நியாயம் கிடைக்காதா? ஒரு பெண் என்ன பகிர்ந்தாலும் அதன் உண்மை தன்மை அறியாமல் முட்டாள்தனமாக பகிரும் சமூகத்திலா பிழை? அல்லது தவறே செய்யாமல் தற்கொலை செய்த தீபக்லா பிழை? யாரை குறை கூறுவது? இன்னும் எத்தனை அப்பாவி ஆண்கள் உயிரை பறிக்கப் போகிறது உங்கள் லைக் மோகம்.